போலீஸ் போய் கதவை தட்டி உள்ளே ஓப்பன் பண்ணக்குள்ளேயே கதவை இவங்க திறக்கலை. ஃப்ரண்டேஜ் வழியாக, ஏன்னா 2 நாள் திறக்காமல் இருந்திருக்கு. ஃப்ரண்டேஜ் வழியாக தட்டி பார்த்துருக்காங்க, எவ்வளோ சத்தம் போடுறாங்க, திறக்கலை. இப்போ பின்பக்கம் வழியாக அவ்வளோ உடச்சிட்டு வந்து பார்க்கக்குள்ள தான் இவங்க கட்டில் அன்கான்சியஸாக கிடந்தாங்க. புகழின் உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் ஏதோ வாய்ப்பு கிடைக்காமலோ வாய்ப்புக்காக வேண்டி இல்லாமலோ இல்லை, நல்ல புகழ் வாய்ந்திருக்காங்க. இயேசுநாதர் மேலெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜீசஸ்லாம் பிடிக்கும். பால்திரகனோட ஃபங்க்ஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து அதிகமான மாத்திரைகள் எடுக்க என்ன ஆகுனா, இன்னும் சொல்லப்போனால் அவங்க தற்கொலைக்காக வேண்டி தான் மாத்திரை போட்டாங்கங்கிறதெல்லாம் இல்லை. அதுமாதிரி ஒரு ஆர்கனாக தூங்க ஆரம்பிச்சிடும். தூங்கினா என்ன ஆகும், ஹார்ட்டை வந்து செயல்பட சொல்லணும்னு யார் சொல்லணும், பிரெயின் சொல்லணும். இவர் தான் டிரான்ஸ்ஃபார்மர். இவர் சொல்லுவார் போய் எங்கள் வேலை செய்ய, மூச்சு இழுத்து விடுன்னு. அது எல்லாத்தையும் சொல்ல மறந்தால் அப்புறம் அன்கான்சியஸாக போக வேண்டியது தான். சிறுநீர் கழிச்சிடுவாங்க தூக்கத்திலேயே, டாய்லெட்டு போய்டும், எந்த கண்ட்ரோலும் இருக்காது. அதுதான் இப்போ அவங்களுக்கு நடந்திருக்கு. இன்னொன்று அவங்களோட ஓல்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்க்கணும். மன அழுத்தத்துக்கு எதுவும் மாத்திரைகள் எடுத்தாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். மருத்துவர்களுடைய பெரிய போராட்டமே இப்போ என்னென்னா, இவங்க வேறு ஏதாவது பாய்சன் எடுத்துருந்தா கூட நேரம் காப்பாற்றிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மெடிசனை ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா மெடிசனுடைய கெமிக்கலே அதுதான். மருத்துவர்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு உங்கள் உடம்பு கோஆப்ரேட் பண்ணணும்ல, அந்த நிலைமையிலே இவங்க ஆர்கன் இல்லையே. அதனால தான் அவங்க வந்து மரணத்தோட விளிம்பில் இருக்கிறாங்க. இவங்க தூக்கம் வரலன்னு கூட போட்டுருப்பாங்க. கவலைகளில் ஒரு மாத்திரை போடுறது, கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குது, இன்னும் தூக்கம் வரல, 2வது போடுறது, தூக்கம் வரல, 3வது போடுறது, 4வது போடுறது, 5வது போடுறது, 6வது போடுறது, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த மாத்திரையில் அவங்க கான்சியஸ் இழந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த பாடகி கல்பனா அவர்கள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதாக ஒரு தகவல் வருது சார். அதுக்கு முயற்சிக்கிறதாகவும் சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நடந்தது என்ன சார்? இல்லை, அவங்க தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக முக்கியமான பாடல்களை, மிக மெலோடிஸான பாடல்களை எல்லாம் பாடினவங்க. அதாவது மாயாவிங்கிற படத்தில் இந்த கடவுள் தந்தன்னு ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வரைக்கும் அது நிலச்சி நிற்கிற பாட்டு. இப்போ சிவகார்த்திகேயன் படத்தில் கூட ஒரு பாட்டு, அருமையான பாட்டு இப்போ சமீபத்தில் பாட்டிருந்தாங்க. புகழின் உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் ஏதோ வாய்ப்பு கிடைக்காமலோ வாய்ப்புக்காக வேண்டி இல்லாமலோ இல்லை, நல்ல புகழ் வாய்ந்திருக்காங்க. ஆந்திராவில் ஹைதராபாத்தில் அவங்க வீடு இருக்குது, இங்கே சென்னையில் அவங்க ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க. அவங்க தனியாக தான் அங்கே இருந்திருக்காங்க. இதுதான் அவங்களோட குடும்ப பின்னணி. இடையில பார்த்திங்கன்னா அவங்க வந்து இயேசுநாதர் மேலெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜீசஸ்லாம் பிடிக்கும். பால்திரகனோட ஃபங்க்ஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ் கன்னட சங்கீதத்தை வந்து அப்படியே இந்த கிறிஸ்தவ பாடலுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் மெட்டெடுத்துலாம் பாடினாங்க. அவங்க இன்னும் புகழ் இல்லாமலோ பணம் இல்லாமலோ இல்லை, மிகுந்த செல்வாக்கு இருந்திருக்காங்க. அவங்க இப்படி ஒரு முயற்சி, தற்கொலைக்கான முயற்சி மெனக்கட்டது வந்து ரொம்ப பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக தான் பார்க்குறேன் நான். அதாவது அவங்க சாப்பிட்டது பார்த்திங்கன்னா தூக்க மாத்திரைகள். இப்போ தூக்க மாத்திரை பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை 2 மாத்திரை. இப்போ எப்படி நம்ம உடம்புல வந்து எல்லா ஆர்கனுக்கும் கரண்ட்டு போயிட்டுருக்கோ, அதுமாரி பிரெயினுக்கும் கரண்ட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு மாத்திரை போக்குள்ள அது கரண்ட்டை ஸ்லோ பண்ணணும். 2வது மாத்திரை இப்படியே போக்குள்ள ஒரு கட்டத்தில் வந்து அதிகமான மாத்திரைகள் எடுக்க என்ன ஆகுனா, இன்னும் சொல்லப்போனால் அவங்க தற்கொலைக்காக வேண்டி தான் மாத்திரை போட்டாங்கங்கிறதெல்லாம் இல்லை, போதைக்காக வேண்டி கூட மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒன் பை ஒன் போட்டுக்கிட்டே இருக்கலாம். முதல்ல 4 மாத்திரை டோப்போமைன்னு சொல்லி பிரெயினில் ஒரு ஆர்கன் இருக்குது, அது ஓப்பன் ஆகும் போதைக்காக வேண்டி, கிளர்ச்சி ஊட்டுறது. அது ஒன் பை ஒன்னாக போட வந்து குறிப்பிட்ட கட்டத்தில் எப்படின்னா தூக்கம் வரதில்லை, பிரெயின் தூங்கி அதுமாதிரி ஒரு ஆர்கனாக தூங்க ஆரம்பிச்சிடும். தூங்கினா என்ன ஆகும், ஹார்ட்டை வந்து செயல்பட சொல்லணும்னு யார் சொல்லணும், பிரெயின் சொல்லணும். இவர் தான் டிரான்ஸ்ஃபார்மர். இவர் சொல்லுவார் போய் எங்கள் வேலை செய்ய, மூச்சு இழுத்து விடுன்னு. அது எல்லாத்தையும் சொல்ல மறந்தால் அப்புறம் அன்கான்சியஸாக போக வேண்டியது தான். ஏன்னா போலீஸ் போய் கதவை தட்டி உள்ளே ஓப்பன் பண்ணக்குள்ளேயே கதவை இவங்க திறக்கலை. ஃப்ரண்டேஜ் வழியாக, ஏன்னா 2 நாள் திறக்காமல் இருந்திருக்கு. ஃப்ரண்டேஜ் வழியாக தட்டி பார்த்துருக்காங்க, எவ்வளோ சத்தம் போடுறாங்க, திறக்கலை. இப்போ பின்பக்கம் வழியாக அவ்வளோ உடச்சிட்டு வந்து பார்க்கக்குள்ள தான் இவங்க கட்டில் அன்கான்சியஸாக கிடந்தாங்க. முதல் கட்ட விசாரணை இதுதான். இல்லை அவங்களுக்கு வேறு யாராவது வலுக்கட்டாயமாக அந்த மாத்திரைகளை கொடுத்தாங்களாங்கிறதும் விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சுகர் இருக்குது, உங்களுக்கு கிளைக்கேமாட்டா இந்த மாதிரி சுகருக்கான டேப்லெட்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்க மாத்திரை சப்போர்ட்டிவ் டேப்லெட்டும் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தூக்கம் வராது காலுக்கு, ஏன்னா நைட்டில் எரியும் அப்படியே கிடந்து.
அப்போ தூக்கம் வர்றதுக்காக அந்த மாத்திரைகள் கொடுப்பாங்க. அதனால் அது ஒரு தனிப்பட்ட சாவறதுக்கான மாத்திரையெல்லாம் அது கிடையாது. அது தூக்க மாத்திரை ஓவர் டோஸ் எடுத்தால் செத்துருவோம், அவ்வளோதான். அதோட எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது தான் மரணத்தோட விளைவு. இவங்க எடுத்ததும் அதிக டோஸ் தான். அதிக டோஸ் தான். இப்போ வந்து அவங்களோட மருத்துவமனையில் வந்து அவங்களோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இதில் வந்து விசாரணையில் வந்து அவங்க தூக்க மாத்திரை அளவுக்கு அதிகமாக எடுத்திருக்காங்க, இன்டேக் எடுத்திருக்காங்கன்னு தான் மருத்துவர்கள் இப்போ முதல் கட்டமாக சொல்கிறாங்க. ஏன்னா அது அளவுக்கு அதிகமாக போகல எல்லா ஆர்கனையும் செயலிழக்க வச்சிடும். தூங்கு தூங்கு தூங்கு, நீ தூங்கு நீ தூங்கு நீ தூங்குனா என்ன ஆகும் கிடச்சா? உடம்பு தூங்க எழும்பாது. தாகமாக இருக்குன்னா தண்ணி தாகம்னு சொல்லணும்ல. மூளை சொல்லாதில் தான் தூங்கிடுது. தாகம் தொண்டை வறண்டே சாக வேண்டியது தான். ஒன்று அப்படி தான். ஐயோ சிறுநீர் கழிச்சிருவாங்க அந்த தூக்கத்திலேயே, டாய்லெட்டு போய்டும், எந்த கண்ட்ரோலும் இருக்காது. அதுதான் இப்போ அவங்களுக்கு நடந்திருக்கு. சரி, இது முதல் கட்டமாக இவங்களுக்கு தான் இப்படி திரைத்துறையில் உள்ளவங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னா இல்லை. நம்ம இதுக்கு முன்கூட்டியே பார்த்துருக்கோம். சில்கு ஸ்மிதாவோட மரணத்தில் பாருங்கள், ஒரு ஆரம்பத்திலேருந்து சில்கு ஸ்மிதா புகழின் உச்சத்தில் இருக்காங்க. சில்கு ஸ்மிதாவோட கடைக்கன் பார்வைக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்த ஆள் இருந்தாங்க. பார்வை பார்த்தா போதும், ஒரு டான்ஸ் அடியே அப்படின்னா அந்த அளவுக்கான ஸ்டார் வெளியில் இருக்குள்ள தான் சில்கு ஸ்மிதா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த சில்கு ஸ்மிதா ஏன் செத்தாங்கன்ற ப்ராப்பர் ரிப்போர்ட் இங்கே இல்லை. பிரத்யுக் உஷான்னு சொல்லி ஒரு நடிகை ஒன்று விஜயகாந்த் சாரோட நடிச்சிருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரேப் அண்ட் மர்டருங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கும் இங்கே வந்து இன்ன வரைக்கும் ஒரு பெரிய தீர்வு இல்லை. நித்யஸ்ரீயோட ஹஸ்பண்டு, பாடகி நித்யஸ்ரீயோட ஹஸ்பண்டு, நம்ம அடையார் பூமார் இருக்குல்ல, அதில் காரை நிறுத்திட்டு மேலேருந்து கீழே குச்சி தற்கொலை பண்ணிட்டார். அதுக்கும் இங்கே போதிய விளக்கம் இல்லை. ஏன்னா அந்த நடிகையோட மரணங்கள் இருக்குல்ல, தற்கொலைகள், அது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. ஏன்னா நித்யஸ்ரீ வீட்டில் என்ன பிரச்சனை இருக்க போகுது சொல்லுங்கள்? இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வீட்டில் பல பிரச்சனை இருக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் கல்பனா வீட்டில் என்ன பிரச்சனை இருந்துற போகுது? பாடகி தானே. மற்றவங்க வீட்டில் கூட பல பிரச்சனைகள் இருக்கும், வாய்ப்புகள் வராது, வறுமைகள் துரத்தும். ஆனால் பாடகிக்கெல்லாம் அப்படி இல்லை. பெரிய லெவலில் மேக்கப்போ பெரிய செலவோ கிடையாது, அதில் குரல்து மட்டும்தான் நம்ம முதலீடு. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குன்னா மென்டல் டிப்ரெஷனுங்கிறத முதல்ல பார்க்கணும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் அதிலேயே ஆராய்ச்சி பண்ணி போக மன அழுத்தம் வரும். தனக்கு மன அழுத்தம் வந்துட்டுங்கிறது கூட தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். இன்னொன்று அவங்களோட ஓல்டு ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்க்கணும். மன அழுத்தத்துக்கு எதுவும் மாத்திரைகள் எடுத்தாங்களா அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா மன அழுத்தம் தொடர்ந்து மாத்திரைகள் எடுக்கக்குள்ள அது வேலை செய்யலைன்னு போட்டு மாத்திரை போட வந்து கான்சியஸ் நிலை இழந்திருப்பாங்க. அதுவும் நம்ம இதில் குறிப்பாக பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு தண்ணி அடிச்சுட்டு ஓவராக தண்ணி அடிச்சுட்டு இறந்துட்டாங்க. இப்போ கூட பார்த்துருக்கலாம், எங்கே நம்ம செங்கல்பட்டு ஒரு பிரபல தனியார் கல்லூரியில் ஒரு மாணவி, தமிழ்நாட்டு மாணவி, தென் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி முந்தா நாள் இறந்துட்டாங்க. நேற்று இறந்துட்டாங்க. ஓவர் ட்ரிங்க்ஸில் இறந்துட்டாங்க. சாயந்தரம் வரைக்கும் எழும்பவே இல்லை, தூங்கி எழும்பவே இல்லை. எழுப்பி பார்த்துட்டு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க, இறந்துட்டாங்கன்னு வருது. தண்ணி அடித்தாங்க முதல் நாள் நைட்டுங்கிறது தான் முதல் கட்ட விசாரணை. அது உங்களுக்கு தெரியும், கல்லீரலில் எங்கெங்கே ட்ரிங்க்ஸ் இருக்குன்னு. தண்ணி அடித்ததுனால ஒருத்தவங்க இறந்துடுவாங்களான்னு கிடையாது. தண்ணி அடிச்சுட்டு நீங்கள் வாமிட் எடுப்பீங்க. ஒரு அளவுக்கு மேலே ட்ரிங்க்ஸ் போனால் வாமிட் எடுக்க ஆரம்பிப்பீங்க. வாமிட் எடுக்கிறது அந்த பொசிஷனில் இருந்து குப்பாரக்கு இருந்து வாமிட் எடுத்தாலும் பிழைச்சோம். மல்லாக்க படுத்தபடியே வாமிட் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு மூக்கு வழியாக ஒரே ஒரு பட்டாணிக்கல் அளவு உங்கள் லங்ஸுக்கு போனாலும் இங்கே இறந்துடுவீங்க. பிழைக்கவே முடியாது. லங்ஸ்லேருந்து வெளியிலையும் எடுக்க முடியாது அதை, அந்த ஆப்ஜெக்டை. அவ்வளோ சென்சிட்டிவான விஷயம், அவ்வளோ குழப்படி இருக்குது. இப்போ இந்த மாத்திரை, இப்போ கல்பனாவுக்கே வாங்கலாம், இவங்க மாத்திரை போட்டாங்கல்ல, மாத்திரை போட வந்து வாமிட் எடுக்க வைக்கிறதுக்கான வழிகளே கிடையாது மாத்திரைகளை. ட்ரிங்க்ஸை வாமிட் எடுக்க வச்சிடலாம், ட்ரிங்க்ஸை வந்து போட்டு எடுக்க வச்சிடலாம், இல்லை எனிமா கொடுத்து எடுத்துருவாங்க. உடம்புலேருந்து சுத்தமாக ஃப்ளஷ் பண்ண முடியும் டாக்டரால், சரியான நேரத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா. பட் மாத்திரை அப்படி பண்ணவே முடியாது. அதுவே உங்கள் பிளட்டில் கலந்துடும். அது கலந்ததை நீங்கள் எப்படி ரிலீவ் பண்ண முடியாது. இப்போ மருத்துவர்களுடைய பெரிய போராட்டமே இப்போ என்னென்னா, இவங்க வேறு ஏதாவது பாய்சன் எடுத்துருந்தா கூட நேரம் காப்பாற்றிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மெடிசனை ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா மெடிசனுடைய கெமிக்கலே அதுதான். உடனடியாக உங்களுக்கு போய் வேலை செஞ்சால் தானே உங்களை காப்பாற்ற முடியும். ஒரு பெயின் கில்லர் போடுறீங்கன்னா உடனே போய் வலியை நிப்பாட்டா தானே சர்ஜரி பண்ண முடியும். இது 1 மணி நேரம் ஆகுங்கன்னா 1 மணி நேரத்தில் செத்துருவான் பேஷண்ட்டு. அதோடு தான் மருத்துவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இதே பாய்சன் வந்து நீங்கள் குடிக்கிறதுக்காக தயாரிக்கப்படலை. இந்த மருந்து கொல்லிக்கெல்லாம் அடிக்கிற பூச்சிக்கொல்லி, அது நீங்கள் குடிச்சிருந்தா கூட உடனே நேரம் இனிமா கொடுத்து வாமிட் எடுக்க வச்சு உங்களை ரிலீவ் பண்ணலாம். பட் இவங்க அந்த கான்சியஸ்லேயே இல்லை. ட்ரீட்மெண்ட்டு கோஆப்ரேட் பண்ணுற கண்டிஷனில் இவங்க இல்லை. மருத்துவர்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு உங்கள் உடம்பு கோஆப்ரேட் பண்ணணும்ல, அந்த நிலைமையிலே இவங்க ஆர்கன் இல்லையே. உங்களுக்கு ஒரு மெடிசன் கொடுத்தா உங்கள் கல்லீரல், கிட்னி எல்லாமே எடுத்துக்கணும். அதை அக்செப்ட் பண்ணி பிளட்டில் ரொட்டேஷன் பண்ணி பிளட்டில் சர்க்குலேட் பண்ணால் தான் அந்த வியாதியை சரி பண்ணணும். அதுக்கே இவங்க அந்த உடம்பு தயாராக இல்லை. உதாரணம் உங்களுக்கு சொன்னால் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. எதுக்காக டயாலிசிஸ் பண்ணுறோம்? கிட்னி செய்கிற வேலையை வெளியில் ஒரு மிஷின் செய்யும். உடம்புலேருந்து ரத்தத்துலேருந்து வெயின்லேருந்து எடுத்து அதை அலசி மறுபடியும் சுத்திகரித்து மறுபடியும் உள்ளே ஏற்றும். அதுதான் டயாலிசிஸ். இதை தான் கிட்னி தினம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம உடம்புல எவ்ரி செகண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கண்டிஷன்லேயே இவங்க இல்லை. இப்போ டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசனை அக்செப்ட் பண்ணுற கண்டிஷனில் அவங்க உடம்பு இல்லை. அதனால தான் அவங்க வந்து மரணத்தோட விளிம்பில் இருக்கிறாங்க. எப்போ வேணால் இது வேணால்
இப்படி ரிசல்ட் இருக்கலாம், இப்படி ரிசல்ட் இருக்கலாம். அந்த பார்டரில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க புறண குணம் பெறணும், நம்ம அதை மறுத்து பேசலை. அதனால் அவங்களோட எஸ்டீம் இப்படி போகுது. ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இவங்க எடுத்துக்கிறாங்க? ஒரு வெறுமை உருவாயிடுது வாழ்க்கையில். புகழும் ஒரு அளவு தான் நெறியாளர், எல்லாமே ஒரு லிமிட்டு தான். ஒரு லிமிட்டுக்கு மேலே போய்ட்டு அது வெறுமை. அளவு மீறினால் அமிர்தம் நெஞ்சு தான், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இவங்க அந்த எஸ்டீமுக்கு மேலே புகழுக்கு போக்குள்ள அதில் ஒரு சலிப்புத்தன்மை வந்துடுது, ஒரு விரக்தி வந்துடுது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை. இன்னொன்று டாமினேட்டட் கேரக்டர் ஆகிடுவாங்க. நான் தான் அந்த வீட்டில் சம்பாதிக்கிறேன், நான் தான் கெத்து, நீ என்ன அப்படின்ற பிரச்சனைகள் வீட்டில் கான்ட்ரவர்சி உருவாகும். இது பொதுவாக மேல்கிட்ட தான் அந்த பிரச்சனை இருந்துச்சு. நம்ம தான் முதல்ல சம்பாரித்து போட்டோம், வீட்டில் உள்ள பொம்நாட்டையெல்லாம் அதிகாரம் பண்ணோம். அது ஒரு காலத்தில். இன்றைக்கி அப்படி இல்லை, நம்மளோட அவங்க கூட சம்பாதிக்கிறாங்க. ஒன்று நம்ம கூட ஒத்து போகணும், இல்லை பிரச்சனை வரும், இல்லை பிரச்சனை இல்லாமல் அனுசரித்து போகிறதுக்கு பழகிக்கணும். அதையும் பார்க்கணும். குடும்ப பிரச்சனைகள், ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அது ஒரு கொலை தான். அது தற்கொலைன்னு எப்படி கடந்து போக முடியும்? தற்கொலை, கொலை தான் அது. அவங்க தற்கொலை தூண்டினதுக்கான வழக்கே போடலாம். இவங்க தற்கொலைக்கு அவங்க மேலே தாராளம். யார் இவங்க மேலே வழக்கு இவங்களை தூண்டுனாங்களோ அவங்க மேலே வழக்கு போடலாம். என்ன ரீசனுக்காக? இவங்க எது வேறு எதாவது கடன் இருக்கான்னு பார்க்கணும். சில பேர் பேங்க்கில் லோனை வாங்கி வச்சு உட்காந்துருக்காங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கிடுறாங்க பேங்க்கில் லோனை. பார்த்தா அப்புறம் கட்ட முடியறதில்ல, சரியான வாய்ப்பு வசதிகள் அமையாது. அது பேங்க் லோன் எதுவும் வாங்கி வச்சுருக்காங்களான்னு பார்க்கணும். எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்த்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒழிய, அடுத்தடுப்பில் இப்போ முதல் கட்டம் அவங்க வந்து கண் விழிக்கணும், கண் விழித்து அவங்க பேசணும். அவங்க பேசினா தான் இதுக்கான விடையே வரும். ஏன்னா அவங்களுக்கு கூட ஒரு ஒரு ஹெல்ப்பர் கூட இருந்து, இப்போ வாணி ஜெயராம் வந்து இங்கே இறந்துருந்தாங்க தெரியுமா? மெட்ராஸில் தனியாக தான் இருந்தாங்க, மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கல. அவங்களும் புகழ்பெற்ற பாடல்களில் பாடினவங்க. அவங்க வந்து கீழே தவறி விழுந்து மண்டையில் வந்து அடிபட்டு இறந்துட்டாங்க. அந்த குரட்டுன்னு சொல்லுவாங்க, அது கிராமத்தில். உங்கள் ஊரில் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில. இந்த கோடி குரட்டு அதில் அடிபட்டுருச்சு, அந்த பார்டர் அதில் அடிபட்டு இறந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு தான் போலீஸ் விசாரித்தாங்க. யாரோ இவங்களை அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க, வீட்டில் நகையெல்லாம் இருக்கா, பணம் திருட்டு போயிருக்காங்க. எதுவுமே திருட்டு போகல. சரி, வேறு ஏதாவது சொத்துக்காக வேண்டி கொலை பண்ணிட்டாங்களான்னு தான் அந்த போலீஸோட விசாரணை ஆரம்பித்தாங்க. கடைசியாக தான் முடிவாச்சு, இல்லை இவங்க தவறி விழுந்துட்டாங்க, ஒரு வேலைக்காரங்க தான் ஹெல்ப்புக்கு வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து தான் டிக்ளேர் பண்ணுறாங்க, இல்லை இல்லை நேற்று நான் அம்மாவை பத்திரமா தான் விட்டு போனேன், இப்போ தான் நானும் வேலைக்கு திரும்பி வர்றேன், ஸோ அவங்க இறந்துருக்காங்கன்னு தான் அந்த மர்மமும் உடைஞ்சது. அதுவே பெரிய கேள்விக்குறியாச்சு, இப்போ பெரிய விமர்சன பொருளாச்சு. முதல் விஷயம், நம்ம தனிமையில் இருக்கிறத ரொம்ப குறைச்சிக்கணும். நம்ம செய்கிற விஷயங்கள் நம்ம தனிமையில் இருக்கிறத குறைச்சிக்கணும். நமக்கு இன்னொன்று, இந்த இந்த மாத்திரைக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டு. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. முதல்ல பாட்டில் வாங்க போகணும், அது காசு வேணும். ஓகே, அதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு நண்பராவது வேணும். தனியாக உட்காந்து அடித்தா பைத்தியம் மாரி ஆகிடுவோம். அதுக்கு ஒரு 1 ஹவராவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உடனே போதை ஏறிடுமா? ஏறாது. ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு இடம் வேணும். எல்லா இடத்துலையும் தண்ணி அடிச்சிட முடியாது. தண்ணி அடித்தா வாடை அடிக்கும், குறிப்பிட்ட சபைக்கு நீங்கள் போக முடியாது, வீட்டில் திட்டுவாங்க, இப்படி பல பிரச்சனை இருக்குது அதில். ஆனால் இந்த மாத்திரை விஷயங்கள் அப்படி கிடையவே கிடையாது. டப்புன்னு வாயில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு வெளியே எதுவுமே தெரியாது, அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். என்னப்பா நார்மலாக தானே பாருங்க, அவனை போய் ஏப்பா அவன் உள்ளுக்குள்ளே பிரெயின் வேறு மாதிரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது, அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அப்படி கூட இருக்கலாம். ட்ரக்கு கூட இந்த மாத்திரை எடுத்துருக்கலாம். அவங்க தற்கொலைக்கு தான் எடுத்தாங்க, நீங்கள் எப்படி டிசைட் பண்ண முடியும்? ட்ரக்கா மாத்திரை ட்ரக்கா யூஸ் பண்ணுறாங்களா? போட 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 ட்ரக்கு தானே அது. இஃப் எனி இங்கிலீஷ் மெடிசன் ட்ரக் இருக்குது, அதில் டானிக் இருக்குல்ல, பென்சிடில், குரோசின், இருமல் மருந்து, அதை எடுத்து ஒரு பாட்டில் முழுசாக குடிங்க, போதை தான் வரும். குழந்தைங்களுக்கு எப்படி மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்தோம் தூங்கிடுது, எப்படி தூங்குது? நீங்கள் எப்படி பேராசிட்டமால் போட்டோம் தூங்கிறீங்களா, எப்படி தூங்குறீங்க? எல்லா ஆங்கில மருத்துவத்திலையும் தூக்கம் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். அது மெடிசனாக இருந்தால் மெடிசனு, அளவுக்கு மீறி குடித்தா போக வேண்டியதுதான், பொங்கலோ பொங்கான்னு. குரோத்து பசங்க குடிக்கிறானுங்களே இருமல் மருந்தை வாங்கி பாட்டில் அதோடு தான் கடைகளெல்லாம் கொடுக்காம மறைச்சி வச்சுருக்காங்க. அதுதான் ஆன்லைனில் அள்ளி தள்ளுறாங்களே, எத்தனை பாட்டில் ஒன்றும் வாங்கிக்கலாம். இப்போ தூக்க மாத்திரை நைட்ரவேட்டு, அல்சோலைம், அல்சோலோஃபாமு, பிகாமு, அல்ஃப்ராக்ஸு, ஜோல் ஃப்ரெஷ்ஷு, ரெஸ்டில்லு, செஸ்டில்லு, நான் சொன்னதே 10 வெரைட்டி சொல்லிட்டேன், 10 ஃபார்ம் சொல்லிட்டேன் நான். இது எல்லாமே அல்சோலோஃபார்ம் கம்பெனி தான். இதெல்லாம் நீங்கள் போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஆன்லைனில் நீ வாங்கிடலாம். ஆன்லைன் வர்த்தகத்தில் இது தடை செய்யப்பட்ட விஷயம். இதை ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னா, நீங்கள் டயாபெட்டிக் பேஷண்ட்டு தான், உங்களுக்கு எத்தனை மாத்திரை வேணும் அப்படின்றது இருக்குது. ஒரு நைட்டுக்கு 1, 5 mg 10 mg இப்படி இருக்குது. அதில் ஒரு நைட்டுக்கு 1ன்னு கணக்கு வச்சுட்டா 3, 5, 15 மாத்திரை, ஒரு நாளைக்கு 1 வச்சுட்டா 3, 30 மாத்திரை ஓகேவா? உங்களுக்கு அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. வாரம் வந்து வாங்கி சொல்லுவாங்க, 7 மாத்திரையா 7 ஒன்றா போட்டு நீங்கள் செத்துற மாட்டீங்க. 7 35 பவருக்கு நீங்கள் இறந்துடவே மாட்டீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணிடாது. அது அதிகபட்சம் ஒரு 8 hours 10 hours அன்கான்சியஸாக தூங்குவீங்க.
அதுவும் உங்கள் வீட்டில் உள்ளவங்க தட்டிக்கிட்டு எழுப்பி குடிக்க தண்ணின்னு கொடுத்துட்டா ஒன்றும் பண்ணாது. அதை மீறி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் உங்களுக்கு செலைன் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், ட்ரிப்பு ஏற ஆரம்பிச்சுட்டா நீங்கள் சாக மாட்டீங்க. ஆனால் அதை மீறி நீங்கள் போட ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு 20 மாத்திரை போட்டீங்க, அப்போ இல்லை 15க்கு மேலே போட்டீங்க, 10க்கு மேலே போட்டீங்க, அது உடம்புல கலந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களை காப்பாற்ற முடியாது. அது வயசு பொறுத்தது. ஒரு 20 வயசு பையன் போடுறான், இல்லை 25 வயசு பையன் போடுறான்னா அவனுக்கு தாங்கும். 10 மாத்திரை அவனுக்கு தாங்கும். ஏன்னா அவனுக்கு இளம் ரத்தம், அவனால் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இழுத்து, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகமாக இருக்கும், அவனுக்கு அது ஓகே ஆகிடும், ஒன்றும் பண்ணிடாது அவனுக்கு. ஆனால் அதே கல்பனாவோட ஏஜ் என்ன, அவங்க ஏஜ் சொல்லுறது தாங்காது. உமன் ஃபீமேல் மென் ஆர் ஃபீமேல் வாட் எவர் இட் இஸ், ஏஜுங்கிறது முக்கியமானது. 20 வயசு பையன் ஒரு விஷயம் எடுக்கிற ஆளுக்காக 60 வயசுக்கு ஆளுக்கு எடுக்கிறது வித்தியாசம் நிறைய ஆகும். அப்போ இவங்களுக்கு அது தாங்கியிருக்காது. இவங்க தூக்கம் வரலன்னு கூட போட்டுருப்பாங்க. கவலைகளில் ஒரு மாத்திரை போடுறது, கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்குது, இன்னும் தூக்கம் வரல, 2வது போடுறது தூக்கம் வரல, 3வது போடுறது, 4வது போடுறது, 5வது போடுறது, 6வது போடுறது, போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த மாத்திரையில் அவங்க கான்சியஸ் இழந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. எத்தனாவது மாத்திரையில் அவங்க கான்சியஸை இழந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுதான் இதோட பெரிய ட்விஸ்ட்டே. அதோடு தான் இங்கிலீஷ் மெடிசனை ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும், குழந்தைங்கள்ட்டேருந்து தள்ளி வைக்கணும். இதே மாத்திரை ஒரு பச்சை புல்லை உரிச்சு போட்டிருந்தா என்ன வருது, அப்படி தள்ளி வைக்கணும். முடிந்த அளவு நமக்கான மனசில் எதுவும் வலிகள் இருந்தால் யார்ட்டாவது ஷேர் பண்ணிக்குவோம். சைக்காட்ரிஸ்ட் டாக்டரை போய் பாருங்கள். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நம்பர் 1 மெடிக்கேட்டாக வரப்போகுது மனநல மருத்துவர்கள் மட்டும்தான் இங்கே ஜெயிக்க போகிறாங்க. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வந்துட்டு. அதனால் முடிந்தவரை நாம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து நம்மளோட பிரச்சனைகளை அடுத்தவன்ட்ட ஷேர் பண்ணிங்க. தயவுசெய்து அடுத்தவன் ஷேர் பண்ணான்னா கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க. அவனை உதாசீனப்படுத்தாதீங்க. அவன் ஒரு வலியோடு நம்மள்ட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான், கொஞ்ச நேரம் காது கொடுத்து கேளுங்க. நன்றி. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.